நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள கிழக்கு பிளவு மண்டலத்தில் நிலத்தட்டுகள் வேகமாக பிரிந்து வருவதாகவும் இது உலகத்தில் புதிய கடல் ஒன்றை உருவாக்கும் நிகழ்வாக மாறக்கூடும் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புவியியல் மற்றும் மாற்றம் சோமாலியா, நியூபியான் மற்றும் அரேபியா தட்டுகளுக்கு இடையே நடைபெறுகிறது. பூமியின் மேன்டில் பகுதியில் இருந்து மேலே வரும் மிக வெப்பம் மற்றும் மாக்மா அழுத்தத்தால் இந்த தட்டுகள் மெதுவாக விலகுகின்றன. இதனால் ஆழமான பிளவுகள் உருவாகி நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலைகளும் நிகழ்கின்றன. 2005 எத்தியோப்பியாவின் ஆஃபர் பகுதியில் 56 கிலோமீட்டர் நீளமுள்ள பிளவு ஒன்று ஏற்பட்டது. இதில் மட்டும் 420க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இந்த பிளவின் காரணமாக பூமியின் உள் அடுக்குகளில் இருந்து மேலே வரும் நெருப்பு குழம்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. புதிய ஆய்வுகள் காட்டுவது இந்த பிரிவின் வேகம் அறிவியலாளர்களின் கணிப்புகளை விட அதிகமாக உள்ளது. இதன் விளைவாக எத்தியோப்பியா, உகாண்டா, ருவாண்டா போன்ற நாடுகளில் நிலத்தால் சூழப்பட்ட நிலை மாறி 50 லட்சம் முதல் 1 கோடி ஆண்டுகளில் புதிய கடல் உருவாக வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலத்தட்டு பிரிவுகளால் ஆப்பிரிக்காவில் உள்ள நிலப்பரப்புகள் வேறு திசைகளிலும் நகர்ந்தும் புதிய புவியமைப்புகளை உருவாக்கியும் வரக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இது பூமியின் புவியியல் வளர்ச்சியிலும் உலக புவித்தளத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.